எல்ஐசி அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுங்கிறதுக்காண்டி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன்ற பேரில் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் 2024 இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி 2 வகையாக அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்காலர்ஷிப், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். இது வந்து கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான். இந்த ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th ஆர் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் ஏதாவது முடிச்சுட்டு 60% நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2021 to 24 எந்த டைமிங்கில் வேணால் முடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஏதாவது பர்சியூ பண்ணுறீங்கன்னா மெடிசனோ இன்ஜினியரிங்கோ எனி கிராஜுவேஷன் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் டிப்ளமோ கோர்சஸ் எது படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்த க்ரைட்டீரியா என்னென்னா உங்களோட பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் 2,50,000 இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இது யாருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருன்னா விடோவாக இருக்கணும், இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்கணும், அந்த மாதிரி இருந்து அந்த உமன் வந்து 5 lakhs வரையும் சம்பாதிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் 10th முடிச்சிருந்தாலும் 11th படிக்கிறதுக்கோ இல்லை டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறதுக்கோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம். அதுக்கும் உங்களோட ஃபேமிலி இன்கம் 2,50,000 இருக்கணும். இதுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சேம் ரிலாக்ஸேஷன் தான். நீங்கள் அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இது யாருக்குன்னா கேர்ள் சைல்டுக்கு 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்க போகிறவங்களுக்கு 11th படிக்கிறவங்களுக்கோ இல்லை டிப்ளமோ கோர்சஸ் வேறு ஏதாவது இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் அவங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 2,50,000 இருக்கணும். இந்த அமௌண்ட் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்புக்கு 40,000 கொடுப்பாங்க. யார் யாருக்குன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு, பிஏஎம்எஸ், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, பிடிஎஸ் இது 3 படிக்கிறவங்களுக்கு 40,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து வருஷத்தில் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. 20,000 அடுத்து வந்து 30,000 ஸ்காலர்ஷிப் இருக்குது. யாருக்குன்னா பிஇ, பிடெக், பிஆர்க் படிக்கிறவங்களுக்கு. இவங்களுக்குமே வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. 15,000 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, மிச்ச ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு, டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு 20,000 கொடுக்குறாங்க. இதுவும் 2 வருஷமாக 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. 10,000 மாதிரி. அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு இவங்களுக்கு வந்து என்னென்னா 15,000 கொடுக்குறாங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்து 11th 12th படிக்கிறதுக்கு 15,000 2 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ இதே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் 7,500 கொடுப்பாங்க. இதையும் நீங்கள் தாராளமாக அவைல் பண்ணலாம். சரி, இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் நிறைய எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ் மட்டும் பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்ஐசியில் இந்த ஸ்காலர்ஷிப் வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருந்தாலோ இதுக்கு நீங்கள் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி லேட்டரல் என்ட்ரிஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு செகண்ட் இயர் டேரெக்டாக படிக்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் அதாவது கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஈவினிங் கிளாஸஸ், நைட் கிளாஸஸ், அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைமில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து இந்த சிஏ, சிஎஸ், ஐசிடபிள்யூ இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் இருக்காங்கல்ல, அதில் வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் அவங்க வந்து பாய்ஸை கூட எடுத்துக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது ரெகுலர் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிற கேர்ள்ஸை கூட அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா 55% மார்க் எடுத்துருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான சிஜிபிஏ, எஸ்ஜிபிஏ இருக்கணும். அது இல்லைன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலோ உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டிஸ்கன்டினியூ ஆகிடும். அதே மாதிரி ஆர்ட்ஸு வேறு டிசிப்ளினில் நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னா 50% மார்க் இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான எஸ்ஜிபிஏ, சிஜிபிஏ இருக்கணும். இதில் ஏதாவது கம்மியானாலோ இல்லாத ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனீங்கனாலோ இந்த ஸ்காலர்ஷிப் டிஸ்கன்டினியூ ஆகிடும். இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு இருக்காங்களா, அவங்க வந்து 50% மார்க் எடுக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டிஸ்கன்டினியூ ஆகிடும். இதை எப்படி நான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்ஸ் அடிப்படையிலாம் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் 112 டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எல்ஐசியில். ஒரு டிவிஷனுக்கு 30 பேர். அதாவது ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பில் 20, ஸ்பெஷல் சைல்டு ஸ்காலர்ஷிப்பில் 10. ஜென்ரல் இதில் 20 வந்து ஒரு 10 பாய்ஸும் 10 கேர்ள்ஸும், ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து 10 கேர்ள்ஸும் எடுக்கிறாங்க. 112 டிவிஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இன்ட்டு 30 பார்த்தீங்கன்னா 3,360 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதில் 2,240 வந்து ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பும் 1,120 வந்து ஸ்பெஷல் கேர்ள் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியோ அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது.
ஸோ இவ்வளோ தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு அப்ளை போகும். ஆனால் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எரர் பேஜ் வரும். நீங்கள் கோ பேக் கொடுத்துட்டு ஒரு 5 minutes to 6 minutes வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோடது ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்பாங்க, செலக்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களோட ஃபஸ்ட் நேமு, உங்களோட சர்நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னு அதை பார்த்து கொடுங்க. நேஷ்னாலிட்டி நீங்கள் இந்தியனாக இருந்தால் இந்தியன் கொடுங்க, ஃபாரின்னா ஃபாரின் கொடுங்க. அட்ரஸ் லைன் 1 உங்களோட ஸ்ட்ரீட் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டையும் கொடுங்க. அப்புறம் அட்ரஸ் லைன் 2ல் வந்து உங்களோட தாலுக்கா, உங்களோட ஊர் இதை கொடுங்க. அப்புறம் சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை கொடுங்க. அப்புறம் பின்கோட் கொடுங்க. உங்களோட லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மேண்டேட்ரி. இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே மேண்டேட்ரி. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கேட்டகரி, நீங்கள் வந்து ஓபிசியா ஜென்ரலா, இது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னு பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் பிசியாக இருந்தால் ஜென்ரல்லே நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை 12th முடிச்சுட்டு டிப்ளமோக்கு, இல்லை இன்ஜினியரிங்க்கு, மெடிசனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்ஸா, வொகேஷனல் கோர்ஸா, இன்டெகிரேட்டட் கோர்ஸான்னு கேட்கும். அது கொடுத்துட்டு கோர்ஸ் நேம் கொடுத்துட்டு என்ன டியூரேஷன், எத்தனை வருஷம் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் என்னன்னு கொடுங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆர் போர்டு இன்ஸ்டியூட், இதில் 10th நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த இயர் பாசிங் இயர் என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு, உங்களோட மார்க் ஷீட்டு நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் இப்போ 11th இல்லை டிப்ளமோவோ அதோட அட்மிஷன் எப்போ நீங்கள் போட்டிங்க, அதோட அட்மிஷன் ஃபார்ம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதோட அட்மிஷன் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்புறம் யாராவது உங்கள் இதில் எல்ஐசி ஸ்காலர்ஷிப்பில் இருக்காங்களா, வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் நீங்கள் அவைல் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அது இல்லைன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அடுத்து 12th அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்ட்ரீம் மாறும். இன்ஜினியரிங்கா, மெடிசனா, ஆர்ட்ஸா, சயின்ஸா, இதில் நீங்கள் என்னென்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட கோர்ஸ் நேம் கொடுங்க, கோர்ஸ் டியூரேஷன் கொடுங்க, ஆனுவல் இன்கம் அதே மாதிரி கொடுங்க. அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி என்ன யூனிவர்சிட்டி, என்ன போர்டு, என்ன மாதிரி இப்போ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் பர்சன்டேஜ் மார்க்கு, சிஜிபிஏ ஸ்கோரு, இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணுறது என்ன அப்படின்றத காமிச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்ஐசி ஸ்காலர்ஷிப் உங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம் ஆஃப் த பேங்க்கு, பிரான்ச் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் நம்பரு, ஆதாரோட லாஸ்ட் 4 digit இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே கீழே எல்லாத்தையும் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை செலக்ட் ஆனீங்கன்னா எல்லாமே மெயிலுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்களை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்களே இதை எடுத்து தாராளமாக படிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப், தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது.